ஒரு இறப்புக்கு பின்னாடி பல சம்பவங்கள் மறைந்து போகும் அல்லது மறைக்க பார்ப்பார்கள். அப்படித்தான் சில சம்பவங்கள் ஒரு இறப்புக்கு பின்னாடி மறைக்கப்படுகிறது. அப்படி நம்ம கடந்த கல்கட்டாவில் நடந்த சம்பவம், மாணவியின் மரணத்தில் சம்பவங்களுக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு சம்பவங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மட்டும் யோசிக்க முடியுது. மருத்துவ ஹாஸ்பிட்டலில் ஒரு கொலை விழுந்திருக்குன்னா உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவதுதான் போலீஸுக்கு வரும். ஆனால் அதை ஃபைல் பண்ணாமல் எத்தனை மணிக்கூற கழிச்சு பணத்தை எரிச்ச பிறகு அதுக்கு பிறகு நைட்டு 11 மணிக்கு பிறகுதான் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது. நம்ம இந்தியாவிலே சரி உலகத்திலே சரி இதை தாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அந்த அளவுக்கு இவ்வளோ கீழ்த்தரமாக நம்ம காவல்துறைகள் அங்கே இருக்க அதிகாரங்களும் நடந்து கொண்டிருக்காங்க. இதை நம்ம சிபிஐ அதிகாரங்க முன்வைக்கிறாங்க ஒரு கொஸ்டின். இந்த அளவுக்கு நடந்திருக்க இடத்துல மருத்துவத்தின் முதல்வர் சந்தீப் என்பவர் பல சீக்கிரட்டுகள் இப்போது வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் அனைவருக்கும் வணக்கம். அன்பு நெஞ்சங்கள், உறவுகளே, உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும், நமக்கு என்ன நேர்ந்திருக்கும், அப்பேற்பட்ட சம்பவங்கள் நம்ம நேரில் நடக்கும் போதுதான் அந்த வலியோட உணர்வு நமக்கு புரியும். அப்படித்தாங்க அந்த எளிமையான ஒரு வடிவத்துல வந்த அந்த பெண்மணிக்கு நடந்த இந்த துயரத்துல பல கேள்விகள் எழும்பி இன்னைக்கு இந்தியா முழுவதும் பல கலவர போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த கேஸ் அந்த அளவுக்கு சூடுபிடித்திருக்கிறது. இந்த கேஸை சும்மா விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கேஸ் தொடர்ந்து ஒரு முனைப்பில் இருக்கு. இந்த கேஸை அவர் தூண்டி ரொம்ப கீழ்த்தரமாக இதை தற்கொலையாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது எந்த அளவுக்கு இதை யோசித்து அவர் சொல்லிருக்காருன்னா இப்ப தெரியுதா நமக்கு. அவருடைய பல விஷயங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்க கூடாது என்பதற்காக இந்த விஷயத்தை தற்கொலையாக மாற்றப்படுகிறார். இவரெல்லாம் மனுஷனா? இவரெல்லாம் அந்த மருத்துவத்துக்கு ஒரு முதல்வரா எப்படிங்க நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? அப்படிப்பட்ட கேள்விகள் மக்கள் கேட்கிறார்கள், நானும் கேட்கிறேன். இப்பேற்பட்ட மனுஷனையா நமக்கு ஒரு பொறுப்புல வைக்கிறது? இப்பேற்பட்ட ஒரு மனுஷனையா நம்ம இதுல வைக்கிறது? மனித பிணங்களை விற்றவருக்கா நமக்கு பாதுகாப்பு கொடுப்பது? எப்படிங்க அந்த மருத்துவத்துல இவரு பணத்துக்காக வேண்டிதான் அத்தனை நமக்கு கடந்த பல விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்கே டாக்டர் படிப்புக்காக எவ்வளோ ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சி அந்த மருத்துவத்துக்கு போகும்போது அங்கே கூட லஞ்சம் பேசுகிறாங்க, பேரம் பேசுகிறாங்க. அதில் காசு குறைவாக இருந்தால் அவங்கள ஃபெயில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணுறது தான் நம்ம நாட்டில் நடக்கு. அந்த விஷயத்தை கூட இந்த சந்திப்பு பண்ணுறது. இவரே நம்ம முதல்வராக எடுத்து பிணங்களை விற்று காசாக பார்த்துருக்காருங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க வேஸ்டான பொருட்கள், க்ளவுஸு, அந்த இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி உள்ள இதெல்லாம் வச்சு அவர் சேர்த்து எடுத்து இதை கூட வித்திருக்கிறாருங்க. இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நம்ம இந்த பதவியில வச்சிருக்கலாமா? தூக்கணுங்க. இந்த மாதிரி ஆட்களை இப்பேற்பட்ட ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கவே கூடாது. அது நம்ம இந்தியாவிலே பெரிய ஒரு மருத்துவமனை, பெரிய ஒரு கட்டிடம், எத்தனை மருத்துவர்கள் அங்கே வேலை செய்கிறார். அத்தனை இவர்கள் இடத்துல குறைஞ்சது இவருக்கு பின்னாடி ஒரு 10 கலனாத இருப்பார்கள். தேவையில்லாத இவரை போல உள்ளவர்கள் இருப்பார். அப்பேற்பட்ட இது இந்த இடத்துல இருக்கும்போது இப்பேற்பட்ட மனுஷனை நம்ம எப்படிங்க தூக்கி பேச முடியும்? இப்பேற்பட்ட மனுஷனுக்கு இந்த வேலையை நிச்சயம் டான்சர் தான் பண்ணணும், இல்லைன்னா ராஜினாமா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவருக்கெல்லாம் இந்த மாதிரி வேலைகளை கொடுக்கவே கூட. மனித பிணங்களை விற்று தின்னமையெல்லாம் ஒரு மனுஷனா? இந்த நாட்டு மிருகங்களுக்கு சமமான ஒரு மனுஷனாயும் இவரை போய் இந்த பொறுப்பில் நமக்கு வச்சிருக்கணும். அப்படித்தாங்க நமக்கு சொல்ல முடிகிறது. ஒரு பெண்மணி இறந்து எத்தனை மணிக்கூர் கழிச்சு நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உண்டு. இப்போது சிபிஐ ரிப்போர்ட்டுகள் அத்தனையும் ஒரு வெறித்தனமா, ஒரு காட்டமா அத்தனையுமே மாறிக்கொண்டு வருகிறது. நீங்க சொன்ன அத்தனை விஷயங்கள் தான். ஒரு கொலை கூட அப்படி சிம்பிளா தற்கொலையாக மாற்றினீர்கள். ஒரு மனித உயிருக்கு இரக்கமில்லாத ஒரு மனிதனாய் இப்பேற்பட்ட மனுஷனை ஏங்க பொறுப்பு? சஞ்சய் ராய் சந்திப்புக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஒரு சைக்கோவை ஒரு தொடர்புல வச்சிருக்காரு. எதுக்கு? ஒரு பாதுகாப்புக்காக. இப்பேற்பட்ட ஒரு சைக்கோவை ஹாஸ்பிட்டல் ஒரு வேலையும் கொடுத்து அங்கே நடமாட விட்டுருக்கு இந்த நாய் மிருகத்தை. இந்த மிருகத்தை நடமாட விட்டு அந்த மிருகம் இன்னொரு குயிலை வேட்டையாட்டதை போம். அந்த உயிர் நமக்கு மிச்சம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட பல கருத்துக்களை இன்னை சிபிஐ நமக்கு முன்வைக்கிறது. சுப்ரீம் கோர்ட்ல பல கேஸுகள் தீர்ப்புகள் இன்னை வழங்கப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த கேஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா போய்கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை பேர்கள் இதில் பிடிபட போகிறார்கள் என்பதை நமக்கு பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த கேஸ் இப்ப முடிகிறது இல்லை. ஆனா இந்த கேஸ் முடியணும்னா சஞ்சய் ராய் வாக்குமூலம் ஒன்றுதான் இருக்கிறது. அவர் இன்னும் சரியான ஒரு வாக்குமூலத்தை கொடுக்காதனால தான் இந்த கேஸ் இழுத்துக்கொண்டே போகிறது. இவங்கள்
கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்கலாம். ஆனா அப்படி ஒரு சம்மதிக்க வைத்தால் மீண்டும் நமக்கு சட்டவிரோதமான சில செயல்பாடுகளை மீறி இருக்கிறீர்கள் என்று விஷயங்கள் ஏற்படும் என்றுதான் அவரை கட்டாயப்படுத்தாம இருக்கிறாங்க. ஆனா அவர் உண்மையை ஒத்துக்கொள்ளும் வரை அவருடைய கேஸ் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கும். இப்பேற்பட்ட சஞ்சய் ராயும் சந்தீப்பை சும்மா விடக்கூடாதுங்க. நம்ம நாட்டு இவங்க 2 பேரை நம்ம சும்மா விட்டா இன்னும் எத்தனை உயிர்களை நம்ம இதே போல பலியாக்க போகிறோமோ தெரியும். நாடு பலியாடாக இருந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவக் கல்லூரியில இவர் செய்யும் வேலையாயுது. பாவம் அந்த பெண்மணி ஏழை எளிய குடும்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு இந்த மருத்துவ கல்லூரிக்கு வேலைக்கு வந்த ஒரு பெண்மணி. இவர்கள் உழைத்தாதான் அவர்களுக்கு சாப்பாடு. அப்படி கடைசி நிமிடம் அந்த தலையிடம் பேசிய வார்த்தைகள் அத்தனை நம்ம நெஞ்சுக்குள்ள நெருப்பாக கொதிக்குது. அந்த அளவுக்கு இந்த பெண்மணிக்கு நடந்திருக்கிறதை பார்த்தா நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. இந்த நாட்டுல இதே போல எத்தனை சந்திப்புகள் இருக்கிறான்னு தெரியல. ஆனா இப்பேற்பட்ட சந்திப்புகளை நம்ம சும்மா விடக்கூடாது. இது கேஸ்ல விசித்திரமான இது பல வருடங்களுக்கு முன்னாடி 2023 2023 2022 அந்த மாதிரி சம்பவத்துல எல்லாம் இவரு பல நெட்டிசன் குறைகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இவர் மாற்றப்பட்டிருக்கிறாரு. சில விஷயங்கள் எல்லாம் இவர் மடக்கி போட்டிருக்கிறாரு. சில விஷயங்கள் எல்லாம் இவர் தன்னை சாதகமாக அமைச்சிருக்கிறாரு. படிக்க போற மருத்துவ பயிற்சிக்கு போற பிள்ளைங்களோட மருத்துவ பயிற்சிக்கு போற மாணவிகளோட லஞ்சங்களை கேட்கறது, காசு குறைவாக இருந்தா அவர்களை ஃபெயில் பண்ணி வெளியே விடுறது, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் இந்த சந்திப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இவனைவா நமக்கு இங்க வச்சிருந்தோம், இல்ல இவரவா நமக்கு இங்க வச்சிருந்தோம், இவரெல்லாம் ஒரு மனுஷனாங்க, இவரை இந்த பொறுப்புல நமக்கு வச்சிருந்து வேடிக்கை பார்த்ததுக்கு இந்த அளவுக்கு இந்தியா அவமானப்பட வேண்டும். இப்பேற்பட்ட மனுஷன் முறை இந்த வேலையில இருந்துச்சுன்னா நம் இந்தியா கேவலப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நமக்கு தள்ளப்பட்டிருக்கும். அன்பு நண்பர்களை, இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் நம்மளை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்